Hallelujah. Jesus' name, Jesus' name, Jesus' name. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுகிற உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இடைபடுகிற சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர். ஹல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவர், எங்கள் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் அப்பா நீங்க. உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே உங்கள் கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஜெப நேரத்தில் அப்பா, இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய மகிமையுள்ள கரத்தை நீர் நீட்டணும். அமராஜா உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யணும். அமராஜா உம்முடைய மகிமையினால பிள்ளைகள் தொடப்படணும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலை வழி நடத்தின எங்கள் தேவன் அமராஜா எசப்பா, உமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை நீர் தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவாய் பாதுகாப்பார் என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். ஹல்லேலூயா. எவ்வளவாய் அவர்களை நடத்துவேன் என்பதை நீர் எங்களுக்கு அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ ரீமா ஷாபலாபா ரக்கலா தியான் துனதிபி. தேவ வல்லமை இப்பொழுது அப்பா ஹல்லேலூயா இயேசுவே ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும் அப்பா. இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் இணைகிறார்களோ, எத்தனை பேர் இணைகிறார்களோ ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணணும் அப்பா இந்த இரவு நேரத்தில் சுவாமி. ஹல்லேலூயா எசப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. வீடுகளில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் எசப்பா, உம்மை அறியாத ஜனங்களுக்காகவும் அப்பா ஹல்லேலூயா ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் என் தேவன் வல்லமையாய் நீர் வெளிப்படுத்தணும் அப்பா. வல்லமையாக நீர் வெளிப்படணும் சுவாமி. இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஹல்லேலூயா இயேசுவே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வலது கரம் தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வல்லமையோட கரம் தொடட்டும் சுவாமி. உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வல்லமையுள்ள என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் இப்பொழுது நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஹல்லேலூயா இந்த நாளிலே விலகி போகணும். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை உண்டாகணும். வார்த்தையை அனுப்புகிற பொழுது, வார்த்தையை பேசுகிற பொழுது ரஜா ஜீவன் அங்கே வெளிப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்களே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்னவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. நீங்கள் நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர். உன்னதமானவரே இந்த நேரத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரீமா ஷாபா லாபா ரகல திகல தியான் சொன்னதிவி. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று பக்தன் சொல்லுகிறானே. ஹல்லேலூயா இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா இறங்கணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா.
ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, யெகோவா ஈரே உமக்கு நன்றி, எல்ஷடாய் உமக்கு நன்றி, எல்ரோய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க. ஹல்லேலூயா. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற என் ஆண்டவர், எளியவனை கைவிடாத என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. திக்கற்றவர்களையும் ஹல்லேலூயா அவருடைய ஜெபத்தை புறக்கணியாதவர், திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் அப்பா நீங்க. எசப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சுவாமி ஹல்லேலூயா, ஹல்லே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடணும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரீமா ஷாபா லாபா ரக்கல தியான் சுனதிபி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ரீபா ஷாமா லா ராதா லா ரீ காலா தியான் சொன்னதுபி. உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கணும் அப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் தொடரும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவனுள்ள ஆவியானவர் ஹல்லேலூயா மரித்து போய்கொண்டிருக்கிற சரியத்துக்குள்ள ஜீவனை அவர் உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை, ஹல்லேலூயா மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை, ஹல்லேலூயா மரித்தோரிடத்திலிருந்து உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஹல்லேலூயா உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதில் இணைகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை காணட்டும், இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ரீமா ஷாபா லாபா ரகல தியான் சுனதிபி. வல்லமை, வல்லமை இறங்கணும் அப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமை அப்பா பெயரிட்டு அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். எசப்பா இந்த இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகளை பெயரை நீர் சொல்லி அழைப்பீர். ரீமா ஷாபா லாபா ரக்கல தியான் சுனதிபி. ரீ ஷாதல ரபா லாபா. மகிமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் விலகி போகணும். சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும் அப்பா. இயேசுவே கடலின் மேல் நடக்கிற என் ஆண்டவர், உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி. இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீ. இணைகிற ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் என் தேவ வல்லமை வெளிப்படட்டும், ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். சத்துருக்கள் இடறி விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த நேரத்தில் இதில் இணைகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், நம் தேவனை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. நம்புவோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யாரெல்லாமோ நம்புகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. நாசியில் சுவாசமுள்ள எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஹல்லேலூயா நாம் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை நம்புகிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது, படைத்தவரை நாம் நம்புகிற பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். ஐயோ, என் வாழ்க்கையில் நானும் ஜெபித்து பார்க்கிறேன், நான் உபவாசம் இருந்து பார்க்குறேன், என்னால் அற்புதத்தை காண முடியலைன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் கூட்டுங்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள், உங்கள் விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீண்ட நேரம் ஜெபிங்க, உபவாசம் இருங்க. ஹல்லேலூயா. தவறில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அதன்படி நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. மரித்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், உங்கள் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம் அப்பா. சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடித்தீர் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. எங்கள் மறைவிடமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எங்களை குணமாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை சுகப்படுத்த விரும்புகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி.
இப்பொழுதும் இந்த அப்பா அந்த யூடியூப் மூலமாக ஹல்லேலூயா யாரெல்லாம் அப்பா இதை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா வெளி தேசத்திலிருந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஒருவேளை இயேசப்பா இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். அப்பா ஹல்லேலூயா இயேசுவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற பொழுது அது அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா விசுவாசத்தோடு பேசுகிற பொழுது ஹல்லேலூயா அங்கே அற்புதங்கள் நடக்கும். மலையை பார்த்து பயந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி உன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா ஒரு அதிசயத்தை இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு நீர் செய்யணும் அப்பா. இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்யணும் சுவாமி. ஹல்லேலூயா உம்முடைய கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்கி நடத்தணும். செம்மையானவர்களின் ஜெபத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. செம்மையானுடைய ஜெபம் ஹல்லேலூயா இயேசப்பா ஹல்லேலூயா உண்மையாய் ஜெபிக்கிற ஜனங்கள், தேவனை நேசித்து ஜெபிக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா தேவன் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாங்களோ அவரை அப்பா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா தேவன் அனுப்பின குமாரனை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது, அவரை நேசிக்கிற பொழுது, உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஓ ரீமா ஷாபலா பரக்கல தியான் சொன்னதுபி தெய்வ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். ஹல்லேலூயா சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவன் மகிமையை இந்த நேரத்தில் நீர் வெளிப்படுத்தணும் அப்பா. வல்லமையை நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி. ஓ ரீமா ஷாபலா பரக்கல தியான் துணை எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இந்த ஜெபத்தில் நீங்கள் எங்கேருந்து இணைந்து கொண்டிருந்தாலும் சரி ஹல்லேலூயா அநேகர் நீங்கள் இந்த நேரத்தில் இணைகிறீங்க. ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா இதில் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும். நிச்சயமாகவே இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா பாருங்க, உங்களால் வெளியில் சபைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம், ஆலயத்துக்கு போக முடியல நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்கள் வழி திறக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிற பொழுது ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என்னோடு இணைகிற உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ஷாபா லாபா ரக்கலா தியாத்து நதிபி சர்வ வல்லமை உள்ளவர் இந்த நேரத்தில் அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. என் தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளை இப்பொழுது நிரப்பட்டு, என் தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளை நிரப்பட்டு, உங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எது இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்க. இந்த ஜெபத்தில் எப்பவுமே பாருங்கள், நம்ம ஜெபிக்க அமர்ந்து இருக்கிற பொழுது ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவரே உன் வேலை என் மேலே குற்றங்கள் குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி பாருங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய சமூகத்தில் நான் தைரியமாக நின்று நான் உம்மை நோக்கி கூப்பிடும்படி இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க. வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா ஒருவேளை நீங்கள் புதிதாக இதை பார்க்கலாம். இன்றைக்கு தான் புதிதாக இந்த ஜெபத்தில் நான் இணைகிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், என் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் தேவ சமூகத்தில் தேவ பிரசுரத்தில் உங்களை நிற்கும்படி செய்து உங்கள் ஜெபத்தை ஆவலாய் கேட்டு அதற்கு ஏற்ற பதிலை தருகிறவர். ஓ ரீமா ஷாபலா பரக்கல தியாத்து நதிபி ஹல்லேலூயா அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். உன்னதமானவரே இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் தொடணும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வீடுகளுக்குள்ள மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகளாலே கட்டப்பட்ட விடுதலை ஏசப்பா. இந்த நாள் ஒரு மகிமை நாளாக இருக்கட்டும், இந்த இரவு ஒரு மகிமையின் இரவாக இருக்கட்டும், விடுதலை கொடுக்கும் இரவாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவாராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொடுவாராக. ரீமா ஷாபா லாபா ராக்கலா தியான் சொன்னதுபி வல்லமை இறங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா கமெண்ட் பண்றீங்க. அந்தோனி செல்வி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கட்டும்.
Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் கமெண்ட் போட்டிங்கிறது எங்களுக்கு நீங்கள் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், உங்களுடைய ஹalleluya உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. பீனார் ரோபர்ட் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரம் அப்பா இவர்கள் மேலே அமரட்டும். கிளமண்ட் மாரியோ மேலே உங்களுடைய மகிமை இறங்கட்டும். ஜாய் வசந்தா ஹalleluya ஹalleluya. மேகி கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். தனலட்சுமி உங்க மேல கர்த்தருடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஜாய் வசந்தா மேல மகிமை இறங்கட்டும். அந்தோனி ஜோஸ் மேல மகிமை இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya. மலர் மேல மகிமை இறங்கட்டும் இப்பொழுது. ஹalleluya ஹalleluya. ஜெகபாலன் இயேசுவின் கரம் இப்பொழுது உங்க மேல இறங்கட்டும். மகிமை பீனா ரோபர்ட் மேலே கர்த்தருடைய மகிமை மீண்டும் நான் சொல்லுகிறேன், வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஜேம்ஸ் மேரி மேலே மகிமை இறங்கட்டும். நீலஸ்வரி மேலே, லீமா ரோஸ் மேலே மகிமை இறங்கட்டும். ஆனிஸ் ஃபாத்திமா மேலே கர்த்தருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. குடும்பத்தின் மேலே மகிமை இறங்கணும், வல்லமை இறங்கட்டும். காப்ரியல் கர்த்தருடைய கரம் இப்பொழுது மகனை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya ஹalleluya. கோகி என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வனித் சிவராம் ஹalleluya கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். தமிழ்ச்செல்வி பாருங்க, இன்னும் அநேகர் நீங்கள் கமெண்ட் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. தேவ வல்லமை உங்களை தொடும், தேவ வல்லமை உங்களை தொடும். ஹalleluya ஹalleluya. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறதும், ஒருவேளை இந்த இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளியில் இருப்பீங்கன்னா, ஆமாம், நீங்கள் இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவேளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எங்களுக்கு நீங்கள் கமெண்டில் நீங்கள் போடுங்க. ஹalleluya ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை மகிமை வெளிப்படும். இந்திரா மேலே மகிமை இறங்கட்டும். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் பாருங்க உங்கள் மேலே இறங்குவது. கர்த்தர் நம்ம மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை கொடுத்தார். அது பெஸ்டானதை நமக்கு தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும், எது கொடுத்தா நமக்கு பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட்டாக தான் நமக்கு தந்திருக்கு. அதுதான் தம்முடைய குமாரனை அவர் நமக்காக தந்தார். ஹalleluya ஹalleluya. பாருங்க, நம்ம முன்பு நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு நம்ம ஊழியம் செய்தோம், பாவத்தினால் நாம் பிடிபட்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டு எடுத்தார். கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கினார். பாருங்க, ஹalleluya. அந்த அடிமைத்தனத்தில் நம்மளை மீட்டு எடுக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஹalleluya நீங்கள் மீண்டுமா ஜெபிங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஹalleluya நான் வார்த்தையை சொல்லுகிற பொழுது நீங்கள் அதை விசுவாசிங்க. ஹalleluya. பாருங்க, விசுவாசம்னு ஒரு சின்ன ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவமாக அதை சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு தாய் வளருகிற ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையன், சிறு பையன். அப்போ அந்த பையன் எதை விரும்பினாலும் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம், நீ ஏசப்பா கிட்ட நீ என்ன கேட்டாலும் அவர் தருவார், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவார். அப்போ உடனே அந்த பையன் என்ன செய்வானா, போய் ஜெபிப்பான். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டுட்டு போய் என்ன செய்வானா, அவன் ஜெபம் பண்ணுவானா. என்ன ஜெபம் பண்ணுவானா, ஏசப்பா எனக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கார் வேணும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணால், அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம், தூரத்துலேருந்து அதை ஒட்டு கேட்பாங்களாம். அவன் ஜெபிக்க போகிறப்ப என்ன ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை ஒட்டு கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், அதே உடனே அந்த காரை வாங்கி கொண்டு அந்த இடத்துல கொண்டு வச்சுருவாங்களாம். அந்த காரை வாங்கி கொண்டு அந்த இடத்துல கொண்டு வச்ச உடனே அவன் அதை எடுத்துகிட்டு, பாருங்கள், ஆண்டவர் எனக்கு தந்த, ஏசப்பா எனக்கு தந்துட்டார், நான் கேட்டதை தந்துட்டு சந்தோஷப்படுவான். திடீர்னு எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க அம்மா ஒட்டு கேட்டுட்டு, ஏன்னா அவன் வைக்கிற அந்த விசுவாசம், தேவன் மேலே அந்த விசுவாசம் வளரணும், ஏசப்பா மேலே அந்த நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதையெல்லாம் அவங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு அந்த இடத்துல கொண்டு வச்சுருவாங்களாம். அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுருவாங்களாம். ஒரு நாள் பாருங்கள், இந்த அம்மா வீட்டில் இருக்கிறப்போ தன்னுடைய மகன் வெளியில் போனவன் அவன் ஏதோ ஒரு சகதியில் புரண்டு விளையாண்டு அந்த புது ஆடையை போட்டு விட்டுருந்துருக்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அதை சகதியாக்கி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த தாய்க்கு என்ன செய்யன்னு தெரியல, கோபத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, பட்டுன்னு அடிச்சிட்டாங்க, ஒரு அடியை கொடுத்துட்டாங்க. அடியை கொடுத்த உடனே பாருங்கள், இந்த பையன் ஒன்றுமே சொல்லாமல் நேராக எப்பொழுதும் அந்த பையன் ஜெபிக்கிற அறைக்குள்ளே ஓடி போயிட்டான். ஜபிக்கிற அறைக்குள்ளே ஓடி போன கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மாவுடைய வலது கை செயலற்று போச்சான். இந்த அம்மாவுடைய வலது கை செயலற்று போன உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க உடனே போகிறாங்க, மருத்துவர்களை தேடி போகிறாங்க. அங்கே எங்கேயுமா போய் பார்க்குறாங்க, எத்தனையோ மருத்துவர்களை பார்க்குறாங்க. ஆனால் என்ன ஆகலை, சுகமாகலை. மருத்துவருக்கு ஒன்றும் புரியலை. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பின்ன ஏன் உங்கள் கை செயல்பட மாட்டேங்குது, உங்கள் கை மட்டும் ஏன் செயல்பட மாட்டேங்குது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை.
ரிப்போர்ட்டை சரியாக கொடுக்க முடியலையாம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய ஒரு உறவில் இருக்கிறவங்க அவங்க பார்க்குறாங்க, இந்த அம்மாவுடைய கைகள் இப்படி இருந்த பொழுது அவங்கக்கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த அங்கே நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு அதிகமாக அவங்க கூட பகிரப்பட்டிருக்கிறது. ஆக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏம்மா இது வேற ஒன்றுமே கிடையாது, நீ என்ன செய்ய அப்படின்னா உன் பையனை போய் பார், உன் பையன்கிட்ட போய் சொல்லு, ஏசப்பா கிட்ட போய் ஜெபிக்க சொல்லு, என் கை சுகமாகட்டும் அப்படின்னு உன் பையன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒக்குதோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சதுக்கு நேரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பையன்கிட்ட வந்து, எப்பா நீ நல்ல பையமுல்ல, நீ செல்ல பையமுல்ல. ஆமாம், அவங்க மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட வந்து கெஞ்சுறாங்களாம், போய் சொல்கிறாங்களாம், நீ போய் ஏசப்பா கிட்ட அம்மாவுக்கு கை சரியாகட்டும்னு சொல்லுப்பா, அம்மாவுக்கு கை சரியாகட்டும்னு சொல்லி ஏசப்பாட்ட வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாருங்கள், அந்த பையன் உடனே கேட்ட உடனே சரிம்மா நான் போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அன்பாக பேசின உடனே ஓடி போய் அந்த பையன் என்ன செஞ்சானா, ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் கை சரியாக செயல்படட்டும் சொன்ன கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அந்த அம்மாவுடைய கை செயல்பட ஆரம்பிச்சிருச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த 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 பையனுக்குள்ள அவங்க ஊட்டி வளர்த்த அந்த விசுவாசம், நான் என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவார், எனக்கு நான் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிற விசுவாசம் அந்த பையனுக்குள்ள அதிகமாக இருந்தது. அதிகமாக அது வளர்ந்திருந்தபடினாலே பாருங்க, அவன் கேட்குறான், கேட்ட உடனே ஆண்டவர் அதை செய்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்யும். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் ஜெபிப்போம், நம்ம அப்படியே பழகிட்டோம் பாருங்க. நாம் வந்து ஜெபிக்கணும்னு ஏதாவது நம்ம சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், ஓகே நல்லது. ஆனாலும் அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, நான் யார் முன்னாடி நிற்கிறேன், நான் யாரிடத்துல பேசி கொண்டு இருக்கிறேன். பாருங்க, ராஜா முன்னாடி நிற்கிறப்போ நம்ம எப்படி நிற்போம், நம்மளுடைய சிஎம் முன்னாடி நிற்கிறப்போ நம்ம எப்படி நம்பிக்கையாக சொல்லுவோம், விஷயத்தை நம்ம பேசுகிறப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை தீர்த்து தாங்கன்னு சொல்கிறப்போ மேல் அதிகாரிகள்கிட்ட நம்ம போகிற பொழுது எவ்வளவு நம்பிக்கையாக விசுவாசமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுபோல நான் நம்முடைய தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது நிச்சயமாகவே நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம். உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் செய்யட்டும். சுசி மேரி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜான்சி சுஜாதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனலட்சுமி என் தேவனுடைய வல்லமை அப்பா அந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். அவர் மேல உங்க விசுவாசத்தை நீங்க கூட்டுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது அதிகமாக அவர் மேல் வைத்த நம்பிக்கை விசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே தான் இந்த ஊழியத்தில் நான் இறங்கணும் அதிகமாக ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை குறித்து நான் அதிகமாக பேச ஆசைப்படுவேன். ஆக உங்கள் விசுவாசமானது அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுத்தான் அது உங்களுக்கு தந்தே தீரும். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஜெபத்தில் இணைகிற பொழுது விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கப்பா, நான் நம்புகிறேன் ஏசப்பா, உண்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வாயினால் அறிக்கைப்படுவது மாத்திரமல்ல, நாம் ஏதோ வாயினால் வெறுமையாக சொல்லுவது மாத்திரமல்ல, நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிற பொழுது, அந்த இருதயத்தில் நம்ம நம்பிக்கையோடு பேசுகிற பொழுது எனக்கு நடந்தே தீரும், அற்புதம் நடந்தே தீரும். நிச்சயமாக நீ சொல்லி பாருங்க, இந்த ஜெபத்தில் நான் விடுதலை ஆவேன் என்கிற விசுவாசம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் இல்லையா? பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அவள் எவ்வளவாய் விசுவாசித்திருப்பாள் பாருங்க. தன்னுடைய பலவீனத்திலும் கூட அவர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவள் எழுந்து ஓடி வருகிறாள். தன்னுடைய பலவீனத்தை அவள் பொருட்படுத்தாது. நான் போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொடுவேன், நான் சுகமாவேன். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, ஹல்லேலூயா, ஒருபோதும் அது உங்களை வெட்கப்படுத்தாது. உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். நன்றி அப்பா இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்திலும் அப்பா இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கும். இந்த நாளில் இதில் யாரெல்லாம் நீங்கள் இணைகிறீங்களோ உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கும். அவர் ஒருவரையும் கைவிடாதவர். அவர் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதைகளை விசாரிக்கிறவர். ஐயோ நான் திக்கற்று போய் நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிப்பார் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? என் இயேசு உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார். உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் வேதத்தில் பல சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஆகார் வனாந்திரத்தில் விடப்படுறார், கைவிடப்படுறா பாருங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் மூலமாக தன் மகனோடு கூட அவள் துரத்தப்படுகிறாள், வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகிறாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. ஆனாலும் என் இயேசு, என் தேவன் அவர்களை கைவிடலை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அங்கே அவர்களை கைவிடலை. அந்த இடத்துல போய் விசாரிக்கிறார். ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், அதை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி உங்க சத்தத்தை அவர் கேட்பார். இந்த இரவுல கேட்பார், உங்களை விசாரிப்பார். நீங்க சொல்லலாம், 1000 சொந்தங்கள், எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் நான் அனாதையை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? என் இயேசு உங்களை இந்த இரவு நேரத்தில் உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் உங்க மேல அதிக அக்கறை கொண்டவர். இயேசுவே, இந்த நேரத்திலும் ஒரு மகிமை இறங்கணும். பலவீனர்களை பலவான்களாக மாற்றுவார். என் இயேசு தம்முடைய தழும்புகளால் அவர் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. விசேஷித்த விதமாக சுகமளிக்கும் வல்லமை உங்க மேல வெளிப்படும். அவர் மேல் நம்பிக்கையோடு இந்த இரவு நேரத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்ன, விசுவாசத்தோடு அவரை தேடுவீங்கன்னு சொன்னா, நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. உன்னதமானவரே சப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கணும் அப்பா. வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி, மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உள்ளத்தில் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற இந்த இயேசு என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாகவே என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டே இருக்கணுமா? பர்த்திமேன்கிற குருடன் விடாம கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் கூட நமக்கு கற்றுத்தருகிறார், நாம் எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது என்பதற்கு அழகான ஓமையை கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க, இல்லையா? விதவை ஒருத்தி ஓயாம போய் தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவளுடைய நிலத்தை அவள் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணுமா? இரவு முழுவதும் போராடினானா யாக்கோபு? ஹல்லேலூயா. முழுவதும் அவன் போராடினான். ஆண்டவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். இந்த நேரத்தில் ஒரு வைராக்கியமாக, ஒரு விசுவாச நம்பிக்கை, ஆண்டவரே என்னை இந்த இரவு நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் என்னை விடுதலை ஆக்கும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள, அறைக்குள்ள என் தேவ பிரசன்னம் உங்கள் படுக்கையின் மேல இறங்கும். நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கும். நீங்க இருக்கிற இடத்துல தொடப்படுவீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது விசுவாசத்தோடு நிற்கிற இந்த நேரத்துல தானே உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இயேசுவின் நாமத்துல நான் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் பேசுகிறேன். உண்மையாய் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். செயல்படாத உங்கள் உறுப்புகள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த லாசருவை பாருங்க, 3ஆம் நாள் அல்ல 4ஆம் நாள் உயிரோட எழுப்பினார் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் 4ஆவது நாள் எழுப்ப வேண்டும்? யோசித்து பாருங்க. 3ஆம் நாளில் எழுப்பி இருக்கலாமே, ஏன் 4 நாள்? ஏசப்பாவுக்கு தகவல் வந்துருது பாருங்க. நீங்க பிரியமா இருந்த உங்க லாசரு, நீங்க பிரியமா இருந்த உங்க நண்பன் லாசரு மரித்து போனான் என்ற ஏசப்பாவுக்கு தகவல் வந்துருது. ஆனாலும் அவர் இன்னும் 2 நாள் தாமதிக்கிறாராம். ஏன் தாமதித்தார் அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த யூத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மரிச்சு போனோம்னா அந்த மரித்த ஆவி 3 நாள் அங்கே தான் சுத்தி கொண்டே இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மந்திரவாதிகளோ தந்திரவாதிகளோ இந்த மந்திரம் பண்ற யாரை என்ன செய்வாங்களோ, அந்த ஆவியை பிடிச்சு மறுபடியும் அந்த என்ன செஞ்சிருவாங்களோ, அந்த சரியத்துல, அந்த கூட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாம். யூதர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை உண்டு. 3 நாள் அது இங்கே தான் இருக்கும், அந்த ஆவி இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அதற்கு பிற்பாடு அது என்ன செய்யுமா, தன்னை படைத்தவரிடத்துக்கு அது போய்விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து. அப்போ ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார், அதை பிரேக் பண்ணுறார். அதுக்காக தான் 4 நாள் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த யூத ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
4 நாள் ஆயிட்டால் நாருமே அந்த பிணம் அது நாரி போயிருக்குமேன்னு சொல்லி தான் அங்கே பாருங்க மார்த்தாள் சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்க, நாரி போன கெட்டு போன அந்த சரீரத்துக்குள்ளே என் இயேசு வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொன்னார் அந்த இடத்துல? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். பாருங்க, இதை சொல்றாரு. அப்ப அது என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தை குறித்து பேசுறார். என்னை விசுவாசிக்கிறவன், இந்த நேரத்தில் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இயேசு என் சரீரத்தில் உள்ள பலவீனத்தை நீக்குவார்னு விசுவாசிப்பீங்கன்னா, என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்படாத என்னுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்னு நீங்க சொல்லி பாருங்க, விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்க, உங்க கிட்னி சீராக செயல்படும். மறுபடியும் உங்கள் சரீரத்தில் ஹல்லேலூயா செயலற்ற உறுப்புகள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினால். அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகிமை இந்த நேரத்தில் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கணும். தேவ மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறேன். நான் பேசுகிற இந்த நேரத்தில் நான் சுகத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். நான் சுகத்தை பேசி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன சுகம் வேணுமோ நீங்க கேளுங்க. உங்க ஆண்டோட கேளுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில், இந்த இரவுல என் சரீரத்தில் ஒரு பலத்தை தாங்க சுவாமி, விடுதலை தாங்க ராஜா. அவர் காண்டாமிருகத்துக்கொப்பான பலனை தருவார். காண்டாமிருகத்துக்கொப்பான பலனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமை அந்த பலத்தை தரக்கூடிய தேவன். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றுவார். தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்கும். பலவீனமான உங்கள் சரீரம் பலன் அடையும். ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். இன்னும் அநேகர் சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிறீங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறீங்க, கட்டப்பட்டு கிடக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதில் இணைகிற நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நான் இதிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. என் இயேசு உங்களுக்கு இந்த நாளில், இந்த இரவுல உங்களுக்கு அவர் விடுதலை தருவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி, என்னை விடுதலையாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மன உருக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி. என் மேல மனம் உருகி அப்பா எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா சொல்லி பாருங்க. ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்யுங்க டாடி. இந்த இரவு நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க டாடி. கேட்டு பாருங்க, அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேஸ் சாண்டானியோ, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குபேந்திரன் பாருங்க, சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிறேன்னு சொல்றீங்க. குபேந்திரன், இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். இந்த சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிற ஹல்லேலூயா இந்த மகனுக்கு ஒரு விடுதலை, குபேந்திரனுக்கு ஒரு விடுதலை, சர்ப்பத்தின் பிடியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஆமா, அசுத்த ஆவியில போராட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ சாட்சிகள் பாருங்க. நான் நிறைய தினமும் என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்து கேட்பீங்கன்னு சொன்னால் தினமும் ஒரு சாட்சியை நான் உங்களுக்காகவே, உங்கள் விசுவாசம் விருத்தி அடையணுங்கிறதுக்காக நான் தினமும் ஒரு சாட்சியை நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நான் தினமும் ஒரு சாட்சியை நான் உங்களுக்காக நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவருங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இன்னும் யார் இல்லை? கெவின் ராய், கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். சுபாஜினி, சுபா மேல மகிமை இறங்கட்டும். ஆஞ்சலின் ஜாய்ஸ், என் தேவ வல்லமை அப்பா அந்த மகளை தொடட்டும். ஹல்லேலூயா. லீனா ஜாய், தனலட்சுமி, மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோட வல்லமையோட கரம் இந்த நேரத்தில் தொடட்டும். நீங்கள் இணைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும். நீங்கள் அப்படியே கர்த்தரோடு கூட இணைங்க. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை இந்த நேரத்தில் கூப்பிட்டு பாருங்க. நான் வார்த்தையை பேசுகிற பொழுது, ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை பேசுகிற பொழுது
உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் பலவீனங்கள் நீங்கும். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகும். உங்களை பிடித்திருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். விட முடியாத அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்கள் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆவீர்கள். எந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்றீங்களோ, எந்த அசுத்தத்தில் சிக்கி இருக்கிறீங்களோ, எந்த அருவருப்பான பாவத்தை என்னால் விட முடியலன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களோ, இந்த இரவிலே ஆண்டவர் உங்களை தொடுவார். உங்கள் சரீரத்திலிருந்து அந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க என் இயேசுவின் கரம் உங்கள் மேல வந்து அமரும். ஹல்லேலூயா. நான் டிக்ளேர் பண்றேன், என் இயேசுவின் கரம் இன்றைக்கு உங்களை தொட்டே தீரும். உங்களை தொட்டது உங்களை விடுதலை உண்டு. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உங்களுக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நான் ஆவியானவரோடு ஆவியின் பலத்தோடு நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். நான் சேவிக்கிற என் ஆவியானவர், நான் நேசிக்கிற என் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் பாருங்க, அவர் உங்களை தொடுவார், உங்க மேல அசைவாடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறவரம். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் பலவீனமாக இருக்கிறேன், எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காகவே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது இறங்கும். நான் மீண்டுமாய் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஆமாம், இன்னும் நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறேன். நான் அதுக்கப்புறம் செய்தி முடிஞ்ச உடனே பாருங்கள், நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இப்பொழுது கேட்க போகிறீங்க. கொஞ்சம் நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஆழமாக அவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். அதிலிருந்து உண்டாகிற உங்கள் விசுவாசத்தை தேவன் பார்ப்பார். உங்கள் நம்பிக்கையை பார்ப்பார். உங்கள் விசுவாசத்துக்கு பலனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகி ஓடும். இன்றைக்கு பிடியில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பங்கள் உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. செய்யப்பட்ட செய்வினைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைப்பார். உங்களை தினமும் பயமுறுத்துகிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். வார்த்தையை கேட்போம், மீண்டுமாய் நாம் ஜெபிப்போம். அதன் நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம். திரும்ப மீண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் உள்ளத்தை திறந்து இந்த நேரத்தில் ஆவியானவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. அந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே நீங்கள் விடுதலை ஆவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். வார்த்தையை கேட்கிற பொழுது அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை, அந்த ஜீவன் உங்கள் காதுகள் வழியாக நீங்கள் கேட்டு அதை விசுவாசித்து அந்த இருதயத்துக்குள் நீங்கள் போடுகிற பொழுது உங்கள் சரீரத்தில் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை நிச்சயமாகவே உண்டாகும். நம் வார்த்தையை கேட்போம். மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தோடு, ஒரு வாஞ்சியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஜெபிக்கிறதுக்காக இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படுவதாக, ஆமென். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறாரு. அதை எனக்கு நிறைய வகையில் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. எந்த வார்த்தையை தியானிக்க போகிறேங்கிறது பிரதருக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவங்க மூலமாக அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார் இன்றைக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் இருக்குது அப்படிங்கிறத தேவன் மறுபடி சொல்லுகிறாரு. நான் சொல்ல போகிற, நான் பேச போகிற, நம்ம தியானிக்க போகிற வார்த்தையும் அவங்க யூஸ் பண்ண நிறைய வார்த்தைகளும் ஒத்து போகுது. நம்ம லாஸ்ட் வீக் போன வாரம் தேவன் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். யூதர்களுக்கு மட்டுமா, இல்லை புறஜாதியினருக்கு, பாவிகளுக்கு, எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். அப்போது லைட்டாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பற்றி கொஞ்சம் தியானித்தோம். ஆவியானவர் என்கிட்ட மறுபடியும் இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தான் தியானிக்க சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஒரு 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாக அறிவீர்களாக. அப்போ விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, இங்கே தகுதி அப்படிங்கிறது விசுவாசம் மட்டும்தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே தகுதி தேர்வுகள் இருக்கும்.
அது நிறைய ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. டெக்னிக்கல் ஆப்டிடியூட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்டர்வியூ இருக்கும், ஜிடி இருக்கும். இதெல்லாம் முடித்து அவங்களோட தகுதி நிர்ணயிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்கும். இப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், விசுவாசம் மட்டும்தான். நீங்க விசுவாசம்ங்கிறது தான் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரு, உங்க இருதயத்துல அதை இன்றைக்கு துவக்குகிறாரு. அந்த விசுவாசம் இருந்தா மட்டும் போதும், நீங்க ஆபிரகாமினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்ததினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கும் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறதுனால ஆபிரகாமுடைய சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கோம். அடுத்த வசனம் அதை தான் உறுதிப்படுத்துது. அதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரே அதிகாரம் 3 வசனங்கள் சொல்லுது, நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத. ஒரு நேரம் சொன்னாலே அது உறுதியான வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இன்னும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை மாறாது. இது ஒரே அதிகாரத்தில் 3 தடவைகள் வருது. 3 நேரம் தேவன் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறாரு. நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமுடைய அத்தனை வாக்கு தத்தங்களையும் சுதந்திரவாளியா இருக்கிறோம். இந்த சுதந்திரவாளி அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வேதத்துல வருது. எனக்கு இப்போ ஒன்று தேவன் ஞாபகப்படுத்துறாரு. எஸ்தர் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் மோவாபிய பெண். அவ நவோமியோட மகனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த நாட்டில இருந்து அவங்க கானான் தேசத்துக்கு திரும்ப வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் மாமியார் கூட மருமகள் மட்டும் தனியாக வந்திருக்கிறாங்க. அப்போ போவாஸ் அப்படிங்கிற இன்னொரு அந்த உறவுக்காரன் நிலத்தில் போய் தானியங்கள் பொறுக்கிறதுக்காக போவாங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அப்போ போவாஸ் சொல்லுவான், எதே மாதிரி இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் கிட்ட கேட்டு அவன் நோ சொன்னாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ அந்த சுதந்திரவாளி நோ சொன்னதுனால போவாஸுக்கும் எஸ்தருக்கும் கல்யாணம் ஆகும். அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. இந்த சுதந்திரவாளி அப்படிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. முழு உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் அந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சுதந்திரவாளி நோ அப்படின்னு சொன்னதுனால தான் போவாஸ் என்ன செஞ்சது, எஸ்தரை கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறோம். நாம நோ சொன்னா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் வேற யாருக்காவது போகும். இல்லைன்னா அது நமக்கு மட்டும்தான் உரிமை உடையதா இருக்குது. அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உரிமை உடையதா இருக்குது. ஆனா நாம அதை தெரிஞ்சுக்காம நோ சொல்றோம். அதனாலதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும், மற்றவங்க புறஜாதி ஜனங்கள் எல்லாரும் பெரிய காரு பங்களாவோட பயங்கர வசதியா இருக்கிறாங்க. நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாம நினைக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது, ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம சுதந்திரவாளிங்கிறத முதல்ல நம்முடைய இருதயத்துல நாம எழுதி கொள்ளணும். உறுதியான நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரி, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல இது முதன்மையான ஆசீர்வாதம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே வாக்குத்தத்தம் இருக்கு. அதனாலதான் நாம் அதை என்ன செய்யறோம், இப்பொழுது தியானிச்சிட்டு இருக்கிறோம். உங்களையும் என்னையும் பெரிய ஜாதி அப்படின்னு தமிழ்ல போடப்பட்டிருக்குது. ஆனா அது ஆங்கிலத்துல நேஷன், அதாவது தேசம், ஒரு பெரிய நாடு ஆக்குவாராம். ஒரு நாட்டுல இவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க, அத்தனை ஜனங்கள் உங்க சந்ததியில வருவாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, 90 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லாத ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை கூட இல்லை, அவன்கிட்ட போய் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்கு 10 பிள்ளைங்க பிறக்கும், 20 பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லலை. உன்னை ஒரு நாட்டின் தந்தையாக்குவேன், ஒரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தந்தையாக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ஆனா அதையும் ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். அதனாலதான் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறான். இப்போ மரித்தவன் உயிர் பெறுகிறான். தேவன் உங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன நோய் இருக்குது, அந்த நோயில இருக்கிற உங்களை சரியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நாம அதை நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா வேதத்துல எத்தனை பேர் மரிச்சு போனவங்களை தேவன் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. குழந்தையே இல்லாத ஆபிரகாமை பார்த்து நாடுகளின் தந்தைன்னு சொல்லுகிறாரு. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 30 வயசு இருக்குமா, 40 வயசு இருக்குமா? இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலை, தாமதமாகுது, நீங்கள் சோர்வடைஞ்சு போயிடுறீங்க. என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இன்னும் வேலை இல்லை, 20 வயசாச்சு, 29 வயசாச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் வேலை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறாரு. ஆபிரகாமுக்கு தாமதம் தான் ஆச்சுது. எவ்வளவு வயசாச்சு பாருங்களேன், 100 வயசு, சரீரம் செத்து போச்சு. அவங்க தேசத்தின் தந்தையாக்குவேன்னு சொல்லுகிறாரு, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லுகிறாரு. சொன்னபடி செய்தாரு. இன்றைக்கு நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில தாமதமாயிட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் உறுதியாய் உங்களுக்கு வாக்கு தருகிறாரு, செய்து முடிப்பார். ஏன்னா வாக்களிக்கிறவர் உண்மை உள்ள தேவன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்பவரா இருக்கிறாரு. ஆமென். அதே மாதிரி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆமா, நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் இப்படி இருக்கிறேன், என்னை எப்படி பெருமைப்படுத்துவாரு? எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்க, வீட்டிலேயே எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, எனக்குன்னு ஒரு முக்கியத்துவமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. தாவீது எடுத்துக்கோங்க, அப்படிதான் இருந்தான். தாவீது அவனுடைய சொந்த தந்தையால மறக்கப்பட்டிருந்தான். ராஜா வாக்கணும்னு சொல்லிட்டு தேவன் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வராரு. ஒவ்வொரு மகனா அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஆனா தாவீதை மறந்துட்டாரு. வேறு மகன் இருக்கிறானான்னு கேட்கும் போதுதான் தாவீது ஞாபகம் வருது. சொந்த சகோதரர்கள் தாவீத எள்ளி நகையாடுகிறாங்க. இதெல்லாம் செஞ்சது தாவீது ஒரு நாள் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். கோலியாத்தை 5 கூழாங்கல்கள் எடுத்துட்டு வந்துட்டு முதல் கல்ல தேவன் கூட இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிக்கிறான். அந்த ஒரு நாள்ல தாவீதுடைய வாழ்க்கையே மாறி போகுது. அவ்வளவு நாட்கள் அவமானப்படுத்தப்பட்ட தாவீது பெருமைப்படுத்தப்படுகிறான். காரணம் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு செயல். இன்றைக்கு அதே தான் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. நீங்க நான் முக்கியமே இல்லாம இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்கல, நான் யாருக்குமே தேவையில்லை, தினம் தினம் நீங்க அழுறீங்க. வீட்டில் பிள்ளைகள் கூட உங்களை மதிக்கல, கணவன் மதிக்கல, மனைவி மதிக்கலைன்னு கணவனுக்கு கஷ்டம், பிள்ளைகள், அம்மா அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லாராலையும் நீங்க ஒதுக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை முக்கியத்துவப்படுத்த போகிறாரு. ஏன்னா அவருடைய கண்களுக்கு நீங்க விலையேற பெற்றவங்க,
99 ஆடுகள் அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு ஆடு காணும் அப்படின்னா அதை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி கொண்டாடுகிற தேவன் நம்ம தேவன். உங்களையும் என்னையும் அவர் அதே லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டாடுகிறாரு. நீங்க ஏசப்பா கிட்ட வரும்போது, அவர்கிட்ட பேசும்போது, என் பிள்ளை என்கிட்ட பேசிருச்சு, என் பிள்ளை என்னை பார்த்து எனக்காக நேரம் செலவழிக்குதுன்னு அவர் சந்தோஷப்படுகிற தேவன், அவர் அதை கொண்டாடுகிற தேவன். இப்பேற்பட்ட தேவன் உங்களை நிச்சயமா பெருமைப்படுத்துவார். ஆமென். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்குமா? நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரத்திகளாகவும் குமாரனாகவும் இருக்கிறோம். அப்ப நமக்கும் நிச்சயமா நடக்கும் தானே? ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்களேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைக்கணும், அப்பதான் அவங்க நல்லா இருக்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சாதான் அவர்களை ஆசீர்வதிப்பாங்களாம். அப்போ உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மேல பொறாமப்பட முடியாது, உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, உங்களுக்கு எதிராக சதி திட்டம் போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வாய்க்காமல் பண்ணுவாரு. உங்களுக்கு நல்லது அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமென். அவரு சொல்றாரு, உங்களை சபிக்கிறவங்களை அவரு சபிப்பாராம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு செயல் ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா யார் செய்கிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களையே யாரோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 5 வயசு குழந்தை அடிக்கிறாங்க, அதுவும் ஒரு 30 வயசு வாலிபன் ஜிம்முக்கெல்லாம் போய் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, அவங்க அடிக்கிறதுக்கும் ஒரு 60 வயசு கிழவை அடிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், எந்த அடியில் பலம் இருக்கும். இப்போ தேவன் சொல்லுகிறாரு, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படிங்கிறாரு. உங்களை சபிக்கிறவங்க மனுஷங்க, அவங்களுடைய சாபம் ஒரு நாளும் பலிக்காது. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில இயேசு கிறிஸ்து சாபமானார். தலைமுறை தலைமுறையாக நம்மளை தொடர்ந்து வந்த அத்தனை சாபங்களையும் அவரு சுமந்து தீர்த்துட்டார். அப்ப அந்த சாபம் நம்ம மேல பலிக்காது. ஆனா உங்களை சபிக்கிறவங்கள அவரு சபிப்பாராம். அவரு சபிக்கிறாருன்னா அது எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்பேற்பட்ட தேவன் பாருங்களேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். அதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம், இன்னொரு வசனம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஆமென். இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு நேரா கடந்து வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரத்திகளாகவும் குமாரனாகவும் இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கும் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு முறை 2 முறை இல்லை, நிறைய முறை சொல்லுது. நீங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான். எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது தியானிக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் கல்யாணம் ஆன முதல்ல ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து திரும்ப திருச்சிக்கு போனோம். அதுக்கப்புறம் திரும்ப மதுரைக்கு வந்தோம். அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே மொத்தம் 7 வீடு மாறினோம். அப்போ நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு உள்ள ஒருத்தவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமான வேதனையில் நான் அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு வீடு, அடுத்த வீடு, அதுக்கு அடுத்த வீடு, எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு அலையிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி அலைஞ்சி லாஸ்ட்டில் ஒரு வீட்டில் வந்து செட்டில் ஆகிறோம். அப்போ அவங்கக்கிட்ட அதை நான் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறேன். அவங்க அவ்வளோ சிரிக்கிறாங்க. எனக்கு அன்றைக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து நாங்கள் போன வீட்டில் 11 வருஷம் இருந்தோம். இப்போ இருக்கிற வீட்லேயும் 10 வருஷமாக இருக்கிறோம். இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் விசுவசிக்கிறேன், இன்றைக்கு உங்கள் கூட நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவன் எனக்கும் சொந்த வீட்டை தருவார். உங்ககிட்ட நான் இந்த சாட்சியை நான் ஷேர் பண்ணுவேங்கிறத நான் 100% நான் விசுவாசிக்கிறேன். தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. ஆமென். நீங்கள் தங்கியிருக்கிற வீடு வாடகை வீடாக இருக்கும், வீடு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொந்த வீடு கட்டுறதுங்கிறது உங்களுடைய கனவாக இருக்கும். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. நீங்கள் பரதேசியாய் தங்கி இருக்கிற
கானான் தேசம் முழுவதையும் தருகிறேங்கிறாரு. ஒரு வீட்டுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். எம்ஜிஆர் நகர் அப்படின்னு இருக்கு, ஏதோ ஒரு தெருக்கு ஒரு சின்ன ஊருக்கு அந்த பேரை கொடுத்துருக்காங்க. ஆனா தேவன் சொல்லுகிறாரு ஒரு நாடு முழுவதையுமே உங்களுக்கு தருவேங்கிறாரு. ஆமென். அந்த நாட்டுல ஆல்ரெடி யாரோ இருக்கிறாங்க, கானான் தேசத்தார் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் துரத்தி விட்டுட்டு தேவன் உங்களை குடியிருக்க வைக்கிறாரு. ஆமென். அவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அதை நித்திய சுதந்திரமாய் கொடுக்கிறாராம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்வரும் ஒவ்வொரு சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் தேவன் கொடுக்கிறார். ஆமென். யாரும் உங்களை பார்த்து சிரிக்க முடியாது. தேவன் உங்க பட்சத்துல இருக்கும்போது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வேறு யாரும் உங்களை சிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் தேவன் சொல்லினதுக்கு அப்புறம் கடந்து வர்றாங்க கானான் தேசத்துக்கு நேரா. அப்போ அவங்க 2 பேருக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சாம். வேதத்துல சொல்லுது பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள், அதாவது ஆடு மாடுகள், மந்தியை மேய்ப்பவர்கள், இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஆபிரகாமுடைய மந்தியை மேய்க்கிறவங்களுக்கும் லோத்தோட மந்தியை மேய்க்கிறவங்களுக்கும் சண்டை வருது. சண்டை வந்த உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நீ இங்கேருந்து இந்த தேசம் முழுவதுலையும் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்துட்டு தனியாக போயிரு, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லோத் அங்கேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு பசுமையா பயங்கர செழிப்பாக இருக்கிற தேசத்தை பார்த்து நாங்கள் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோதோமுக்கு முன்னாடி போய் கூடாரத்தை போட்டான்னு வேதம் சொல்லுது. ஆபிரகாம் விட்டு கொடுக்குறான் லோத்துக்காக. லோத்து கூட வர்றது ஆபிரகாம தேவன் தான் வாக்களிச்சு கூட்டிட்டு வராரு, தேவன் தான் ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட தான் தரிசனமாகிறாரு. ஆனாலும் ஆபிரகாம் நான் முதல்ல தெரிந்தெடுப்பேன்னு சொல்லலை, விட்டு கொடுக்குறான். விட்டு கொடுத்ததுனால லோத் செழிப்பான தேசத்துக்கு போகிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். தேவன் சொல்லுகிறாரு, நீ மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு 4 பக்கமும் நீ பாரு, நீ பார்க்குற இடமெல்லாம் உன்னதாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நீங்க பழைய இதுலலாம் பார்ப்பீங்க, கிராமங்கள்லாம் இந்த பண்ணையார்கள்லாம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்த்து இந்த வயல் எல்லாம் என்னோடது தான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இன்றைக்கு தேவன் உங்களையும் அதே மாதிரி சொல்ல போகிறாரு. நீங்க பார்க்கிற தேசம் எல்லாம் உங்களுடையதாக போகிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் அதை தான் சொன்னாரு, நீ அங்க இங்கேயும் நீ நடக்கிற தேசம் எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லுகிறாரு. அவன் காலடி எங்கெல்லாம் பட்டுச்சோ அதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமா கொடுக்கிறாரு தேவன். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்தையும் தேவன் உங்களுக்கு சொந்தமா கொடுக்க போகிறாரு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. சரி, இதெல்லாம் ஏன் நாம பேசுறோம்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நமக்கும் தேவன் என்ன செய்கிறாரு. அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். பாருங்களேன், சந்ததி பயங்கர பெருசாகும், அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அளவுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுகிறாரு. அது ரொம்ப முக்கியம், நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது, அவனை கூட்டிகிட்டு வந்து வெளியே நட்சத்திரங்களை பார்க்க சொல்கிறாரு. இந்த பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக 1000 வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஒரு விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணுறதுக்கும், ஒரு படம் மூலமாக நீங்கள் அதை புரிய வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1000 வார்த்தைகள் ஒரு படத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். அதே அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது கேட்கும்போது இருக்கிறத விட பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்தில் அது ரொம்ப ஆழமாக பதியுமா. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்க சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம்னு எண்ணும்போது அவனுக்கு 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, அவனுடைய சந்ததியில் வரக்கூடிய குழந்தைகளை
தேவன் நினைக்க செய்கிறாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்தை அவன் எண்ணும் போதும் பார்க்கும் போதும் அவனுடைய குழந்தைகளை பார்க்கிறான், அவனுடைய சந்ததியை பார்க்கிறான். தேவன் இவ்வண்ணமா அவனுடைய இருதயத்துல விசுவாசத்தை துவக்கினாரு. இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க கேட்கிற வார்த்தை விசுவாசத்தை, விசுவாசம் விசுவாசம்னு கேட்பீங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. பல முறை இன்றைக்கு இது வரைக்கும் கேட்டீங்க. தேவன் எனக்கு அதை உறுதிப்படுத்துறதுனால நான் உறுதியா சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் தேவனே துவக்குவார். ஆபிரகாமுக்கு அப்படிதான். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தந்தை நம்ம சொல்லுகிறோம். ஆனா எப்படி அவன் விசுவாசத்தின் தந்தையானா? தேவன் அவனுடைய இருதயத்துல விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரு. ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தினாரு. தேசத்தின் தந்தை, தேசத்தின் தந்தைன்னு எல்லாரும் கூப்பிடும்போது அவனுடைய காது அதை கேட்கும் போது அவனுடைய இருதயத்துல அந்த விசுவாசம் துவங்குச்சு. அதே மாதிரிதான் இந்த வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதை எண்ணும் போது அவனுடைய இருதயத்துல தன்னுடைய சந்ததியும் இவ்வண்ணமாய் பெருகும் அப்படிங்கிற விசுவாசம் அங்க துவக்கப்பட்டுச்சு. அதுக்கு முழு முதல் காரணம் தேவன் தான். இன்றைக்கு இந்த வசனம் மூலமா உங்க இருதயத்திலையும் தேவன் விசுவாசத்தை துவக்குகிறாரு. இதை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆனா குழந்தைய பார்க்க செய்கிறாரு தேவன். அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிறாரு. ஆமென். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை இல்லையா, நீங்க குழந்தைய பாருங்க. உங்களுடைய கண்கள்னால நீங்க தேவன் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த குழந்தைய பாருங்க. நீங்க கடன் பிரச்சனையில இருக்கலாம், செழிப்பா இருக்கிறத பாருங்க. உங்க வீடு எப்படி கட்டப்பட்டு இருக்கணும், எவ்வளவு பெரிய உங்களுக்கு கார் வேணும், அதை உங்க கண்கள்னால நீங்க பாருங்க. தேவன் அதை சொல்லுகிறாரு. ஆமென். நீங்க எழுந்திருக்க முடியாம படுக்கையில இருக்கலாம், ஆனா துள்ளி குதிச்சு நீங்க ஓடுகிறத பாருங்க. உங்ககிட்ட எதெல்லாம் குறைவா இருக்குதோ அது எல்லாத்தையும் நிறைவா பாருங்க. இல்லாததை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்ககிட்ட எதெல்லாம் இல்லையோ அதை இருக்கிறதா நீங்க பார்க்கும்போது தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு கடல் மணலுக்கு ஒத்த சந்ததியை கொடுத்தாரோ, நட்சத்திரங்களை எண்ணும் போது அதை பார்க்கும்போது அவனுடைய இருதயத்துல விசுவாச துவக்கின அதே தேவன் இன்றைக்கு உங்க இருதயத்திலையும் விசுவாசத்தை துவக்குகிறாரு. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கோ, எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தேவன் கொண்டு வருகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம், நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அமேன். ஹல்லேலூயா. இதுல 2 வார்த்தையை மட்டும்தான் இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவனன்ட், அதாவது அக்ரிமெண்ட் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. அதாவது ஒப்பந்தம். இது நீங்கள் நிறைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணுவோம். 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா சட்டப்படி நிறைய கண்டிஷன்ஸோட அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க. யாராவது ஒருத்தர் அந்த கண்டிஷனை மீறிட்டாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டு வேலைக்காகாது, செயலிழந்து போயிடும். இங்கே உடன்படிக்கைங்கிறது அப்படி கிடையாது. அன்பின் நிமித்தமாக, அங்கே சட்டம்லாம் இல்லை, அன்பின் காரணமாக 2 பேர் அங்கே உடன்படிக்கை செய்கிறாங்க. இதில் உண்மை உள்ளவராக, அந்த உடன்படிக்கை மீறாதவராக, நித்தியமாக அந்த உடன்படிக்கை என்ன செய்யுமா இருக்குமா. யார் இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே அங்கே இருக்காது, அன்பு மாத்திரம்தான் அங்கே இருக்கும். ஆமென். அவர் ஒரு முறை அந்த உடன்படிக்கையை பண்ணிட்டார் அப்படின்னா அவராலேயே அந்த உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. ஸோ இதுதான் அந்த உடன்படிக்கை. சந்ததிக்கும் நித்தியமா இருக்கும் அந்த உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அடுத்து இன்னொரு வார்த்தை இந்த வசனத்துல, உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா அப்படிங்கிறது அந்த காலத்துல பெரிய வார்த்தை, அதிகாரமுடையவர்கள் அப்படின்னு. இன்றைக்கு இங்க அதிகாரமுடையவங்க யாரு? கலெக்டர்ஸ், பெரிய கமிஷனர்ஸ், சிஎம், பிஎம், இவங்க எல்லாரும் உங்களுடைய சந்ததியிலிருந்து வர போறாங்க, உங்கள்கிட்ட இருந்து தோன்ற போறாங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போகிறாரு. நீங்க யோசிக்கிறீங்க, இப்படியே இருக்கிறானே, படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறானே, இவன் இவ்வளோ மக்கா இருக்கிறானே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தருகிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிகளுக்கு விசேஷித்த ஞானத்தை, சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறாரு. தேவ ஞானத்தை கொடுக்கிறாரு. அமேன் ஆமீன் சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருங்களுக்கும் தேவன் உங்ககிட்ட இருந்து ராஜாக்களை உண்டு பண்ண போகிறார். அதிகாரம் படைத்த அதிகாரிகளை உண்டு பண்ண போகிறார். உங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதான உயரத்துல தேவன் வைக்க போகிறாரு. அமேன். பெரிய கார்ல சைரன் ஒளியோட உங்க பிள்ளைகள் போகும்போது நீங்க அதை பார்க்கும்போது உங்க இருதயம் களி கூற போகுது. அமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோர்களும் சந்தோஷப்படும் வகையில உங்க பிள்ளைகளை தேவன் உயர்த்த போகிறாரு. இன்றைக்கு தேவன் ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அவருடைய குமாரத்தியா இருக்கிறதுனால உங்களுக்கும் தருகிறாரு. அமேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறிய அளவிலான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தான் நம்ம இப்ப தியானிச்சிருக்கோம். இது எல்லாமே தேவன் உங்களுக்கும் வாக்கு தருகிறாரு. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் பேசிக்கா என்ன தேவை, என்ன தகுதி அப்படின்னா விசுவாசம் மட்டும்தான். தேவன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்க இருதயத்துல தேவனே விசுவாசத்தை துவக்குகிறாரு. அதனால இது எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. நாம சில வாக்குத்தத்தங்களை தியானிச்சுட்டு தொடர்ந்து ஜெபத்துக்குள்ள கடந்து போவோம். தேவன் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லுகிறாரு. உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறாராம். உங்களுடைய சந்ததிக்கு தேசம் முழுவதையும் கொடுக்க போகிறாராம். உங்களுக்கும் அவருக்கும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இடையில நித்திய உடன்படிக்கை செய்கிறாராம். அது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நீதிமான்களின், அதாவது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். அப்போ நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு. ஆமென். நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவன் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நன்மை உண்டாகும். நிச்சயமா நீங்க சாட்சியாக மாற போகிறீங்க. நன்றி அப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. நான் ஆரம்பத்தில் ஜெபத்தில் சொன்னேன், உங்கள் இருதயத்தில் என்ன வாஞ்சை இருக்குது, என்ன விருப்பம் இருக்குதோ தேவன் அதை கொடுக்க போகிறாருன்னு. ஆமென். உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் தங்கியிருப்பீங்களாம். ஆமென். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்னு தேவன் சொல்லுகிறாரு. நீங்க உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண போறீங்க. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் நீங்க நோயினால கஷ்டப்படுறீங்களோ இந்த வசனத்தை சொல்லுங்க. வாதை உங்க கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்க போய் கேட்கும்போது உங்களுடைய நோய் மாற்றப்படும். வியாதி படுக்கையை தேவன் மாற்றி போடுவார். அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாவீங்க. ஆமென். இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்துல விசுவாசத்தோடு தேவன் உங்களுக்கு துவக்குகிற, ஏன்னா நீங்களா நினைச்சு நீங்க உண்டு பண்ணுகிற விசுவாசம் வேற, ஆனா தேவன் உங்க இருதயத்துல துவக்குகிற விசுவாசம் வேற. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு தேவன் விசுவாசத்தை துவக்க போகிறாரு. காரணம், நம்ம வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். அவருடைய கரங்கள் குறுகி போகல. அவர் நல்லவர், நன்மை செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு தடை என்னன்னா நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இல்லாம தான். ஆனா இன்றைக்கு தேவனே அதை நமக்கு துவக்குகிறதுனால நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபத்துல பங்கு பெறுவோம்.
Rima Shabala Barapala Rikala Diantunadbi Rima Shidi Liri Vili Rikala Yeshua உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமாம், எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருந்தது பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு அது உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். வார்த்தையை கேட்டபடி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அநேக நிலங்களை வாங்குவீங்க பாருங்கள், அநேக நீங்கள் இடங்களை வாங்குவீங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்துல அற்பமாக நீங்கள் நினைக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, ஹல்லேலூயா, அதே இடத்துல என் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்க, ஒருவரையும் கைவிடாதவர். அவர் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுறாதுங்க. அந்த நாளில் நம்ம கேட்ட வார்த்தையின்படி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவரை நான் கட்டவிழ்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ வல்லம் இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் ஒருமனப்பட போறீங்க. இருக்கிற இடத்துல உங்கள் படுக்கை மேல் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் படுக்கைக்கு தூங்குவதற்கு முன்பதாக ஐயோ இந்த ஜெபத்தை ஏதோ நம்ம கேட்போமேன்னு சொல்லி அமர்ந்திருக்கலாம். ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் உண்மையாக காத்திருக்கலாம். அதில் யதார்த்தமாக இந்த சேனலில் யதார்த்தமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவன் தம்முடைய மகிமை இந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவனவர், அவர் அதிசயத்தின் தேவனவர், அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஏசாயா 29:14 சொல்லுகிறது, இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன். அதிசயமான தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவர் இறங்குகிறார். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் உங்களை இந்த நேரத்தில் நிரப்பட்டும். விட்டு கொடுங்க. இந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நான் உங்கள் சமூகத்தை உண்மை நான் நோக்கி பார்க்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா, நான் உங்க மகிமைப்படுத்தணும். எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, நான் உம்மை மகிமைப்படுத்தணும் ராஜா. என் நாவுகளினால் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று நான் சொல்லணும் அப்பா, எனக்கு உதவி செய்யும். கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் அற்புதத்தின் மகனாக நிற்கணும், நான் அற்புதத்தின் மகளாக நிற்கணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஹல்லேலூயா நான் புறக்கணிக்கப்பட்டனோ அதே இடத்துல என் ஆண்டவரை தூக்கி நிறுத்தணும் அப்பா. எது நடக்காது, ஆகாது, முடியாது என்று சொல்லப்பட்டதோ அதே இடத்துல என் தேவனை சாதிக்கும்படியாக என்னை நிலை நிறுத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, உங்களை நான் நம்பி நிற்கிறப்பா. இந்த இரவு நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும். பார்க்காம நான் தூங்க மாட்டேன், பார்க்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன் சொல்லி பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, என்னோட கூட நீர் பேசும் அப்பா, பேசும். இந்த ஜெப நேரத்தில் என்னோடு நீர் பேசும், நீர் பேசுகிற தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பெயர் சொல்லி அழையும் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். உங்களை உங்க பெயரை சொல்லுவார். ரீமா ஷாக்காலா ஹரைக்காலா பரிபல் ஆராதி யாந்துரதி. மகிமை இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளை நிரப்பட்டும். மகிமை உங்கள் பிள்ளைகளை தொடட்டும். மகிமை உங்கள் கணவரை தொடட்டும். மகிமை உங்கள் மனைவியை தொடட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் இந்த நேரத்தில் அந்த பிரசனம் தொடட்டும். ஏன்னா நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், வார்த்தை கேட்ட இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், வல்லமை உங்கள் வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை உங்கள் கூடாரத்தின் மேல் அமருகிறது இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அவர் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாக வழி நடத்தின ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு முன்னிருந்த செங்கடலை இரண்டாய் பிளந்தார். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினார் பாருங்க. எரிகோவை விழப்பண்ணினார் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்கள் இந்த நேரத்தில் விழுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஜீவன் உங்கள் சரீரத்துக்குள் இறங்குகிறது. என்னென்ன கட்டுகள் இருந்தாலும் கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். பிசாசுகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்புகள், உங்கள் சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், உங்களை பயமுறுத்துகிற பிசாசுகள் இந்த இரவு நேரத்தில் உங்களை விட்டு விடுதலையாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நான் வார்த்தையை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடங்களில் நீங்கள் லாக் ஆகிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம், எந்த இடத்துல உங்களை விடுதலையாக முடியல என்று சொல்றீங்களோ, உங்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ, இதில் நான் அடிமையாக இருக்கிறேன், இந்த பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன், என்னால் விட முடியலன்னு சொல்றீங்களா? பாவத்தில் உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ, இந்த வழக்கிலிருந்து நான் என்னால் விடுதலையாக முடியல, இந்த வழக்கில் நான் சிக்கி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. ஐயோ, இந்த மனுஷருடைய கைகளை நான் சிக்கிக்கொண்டேன், இந்த பொல்லாத மனுஷருடைய
கைகளை நான் சிக்கிக்கொண்டு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே நான் வார்த்தையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் அற்புதம் நடக்கும். விசுவாசித்து தேவனிடத்தில் வருகிறவர்களின் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பலன் அளிக்கிறார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் சொன்னார் பாரு, என்னிடத்துல வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள், விடாம ஆண்டவரை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவர் தருவாராம். விசுவாச அறிக்கை பண்ணுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்கள் நெருக்கத்தை நீங்க பார்க்க வேண்டாம். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் புலம்பல் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. உங்கள் வழக்குகளை தேவனிடத்தில் கொண்டு வா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வாருங்க, நான் அதை தீர்த்து வைப்பேன்னு சொல்றார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம முதலாவது தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கிற பொழுது ஹல்லேலூயா அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம் தேவனை முதலாவது தேடுகிற பொழுது, தேவனை முதலாவது நம்புகிற பொழுது, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி நம்ம அவரை கூப்பிடுகிற பொழுது என் தேவன் உங்களுக்கு வல்லமையை தம்முடைய வல்லமையான கரங்களை உங்க மேல நீட்டுவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பாருங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது. இந்த நாமத்தை கூப்பிடுகிற ஒருவரும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒருவரை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த நாமத்தை நீங்கள் கூப்பிடுகிற பொழுது பரலோகம் உங்களுக்காக செயல்படும். பிரியமானவர்களே, இந்த நாமம் என்பது ஒரு திறவுகோலாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமையுள்ள பட்டயமாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் வரணும் ராஜா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா போராட்டத்தையும் என் ஆண்டவரை நீ நீக்கி தரணும் என்று சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இடத்திலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிற தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்புவாராக. வெறுமையான உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு எலிசா சொன்ன பொழுது ஹல்லேலூயா அவள் என்ன செய்தாலாம்? அவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தால் தன் அறையை பூட்டிக் கொண்டு தன் மகனிடத்தில் போய் வெறுமையான பாத்திரத்தை அண்டை வீட்டிலிருந்து வாங்கி கொண்டே இருக்கிறா பாருங்க. ஹல்லேலூயா. அதில் பாருங்க, எண்ணெயை ஊற்றும் வரை அவன் விசுவாசத்தில் ஊற்றிட்டே இருக்கா. ஊற்ற பார்க்க பிரமிப்புல ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள் பாருங்க. எப்பொழுது பாத்திரம் இல்லை முடிந்து போயிடுச்சுங்கிற வார்த்தை வந்ததோ பாருங்க, எண்ணெய் நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற வரைக்கும் நீங்க பாத்திரங்களை உங்கள் பாத்திரங்களை கொடுக்க ஹல்லேலூயா ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிற தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது நாம் அந்த விசுவாச தாகத்தோடு வர வேண்டுமா? ஏதோ நம்ம ஜெபித்தோ, ஏதோ நான் வந்தேன், ஏதோ நடக்குமான்னு சோதிச்சு பார்க்கிறேன், அப்படி அல்ல பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பாக இருப்பதற்கு ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு உணர்த்துறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் மன்னியாமல் இருப்பது என்று சொல்லுகிறார். அநேகர் உங்க வாழ்க்கையில் அநேகரை குறித்ததான கசப்புகளை வைத்திருக்கிறீங்க. ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலை? ஏன் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் வரலை? ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்றாரு, ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் பிறரை மன்னியாமல் இருப்பது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப நபர்களை, உங்கள் உற்றார் உறவினர்களை, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. உங்கள் நாவல் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் பேசுகிறார் பாருங்க. நீங்கள் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மன்னியுங்கள், அப்பொழுது நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்றார். உங்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. நாம் பிறரை மன்னிக்கிற பொழுதுதான் கர்த்தர் நம்மை மன்னிப்பாராம். பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்தில் போக முடியாது. அப்போ நாம் பிறரை மன்னிக்க வேண்டுமாம். இது யாருக்கோ ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் உணர்த்துகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. மன்னியுங்கள், அப்பொழுது நான் உங்களை மன்னிப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் பிறரை மன்னிங்கள் சொன்னீங்க சுவாமி. நன்றியப்பா. இந்த நேரத்திலும் ஒரு தெய்வ வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி. தெய்வ சமாதானம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் சுவாமி. இவர்கள் எழும்பக்கூடாது, இவர்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஹல்லேலூயா செழிப்புக்கு விரோதமாக செய்யப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசானவன் நீங்க செழிப்பு வராதபடிக்கு, உங்களுக்கு மேல அந்த ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு வெண்கலத்தை போன்று அவன் உங்களுக்கு அடைச்சு வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெண்கலத்தால், அதாவது வெண்கலம் எப்படி இருக்குமோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே கூடாது என்று சொல்லி பிசாசான் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா, ஐஸ்வர்யத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ என் கடன் பாரம் என்னை நெருக்குகிறது என்று யாரெல்லாம் சொல்லுவார்களோ, எஸ்அப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் கடன் பாரத்துக்காக, ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்துக்காக, ஹல்லேலூயா, எஸ்அப்பா யாரெல்லாம் தரித்திரத்தில் இருக்கிறார்களோ, என் ஆண்டவர் அவர்கள் சூழ்நிலையில் மாற்றுவார். தரித்திரத்தின் ஆவியை நீக்கி போடுவார் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார் பாருங்களா, உனக்காக நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், முன்னாடி இருக்கிற அந்த வெண்கலத்தை உடைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆமென் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், வேலை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வெண்கல கதவு உடைக்கப்படும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற துணையாண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். திருமண தாமதம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரி, யாரோ ஒருத்தர் ஆழமாக நீங்கள் இதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்காக சகோதரர் பேசுவாரா என்கிற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார், ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். பயப்படாதுங்க, தாமதம் ஆகிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதுங்க. என் ஆண்டவர் ஏற்ற துணை உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறட்டும் இயேசுவின் நாமத்தில். சாந்தா, யார் அந்த சாந்தாங்கிற ஒரு பெண்ணுடைய பேரை எனக்கு ஆவியாளர் கொடுக்கிறார். நீங்கள் இதில் இருக்கிறீங்களா இல்லை என்ன தெரியல, ஆனால் சாந்தா அப்படிங்கிற ஒரு பேரோட நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் அடி வயிற்றில் காணக்கூடிய ஹல்லேலூயா அந்த கிரியைகளை கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற ஹல்லேலூயா அந்த பிரச்சனைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எர்னியா சம்பந்தமாக இருக்கிற ஹல்லேலூயா யாரோ ஒருத்தருக்கு என் ஆவியானவர் இப்பொழுது தொடுகிறார். உங்களுக்கு எர்னியா பிரச்சனை இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்பொழுது அற்புதம் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்குகிறது. மூச்சு திணறல ஒரு சகோதரர் இருக்கிறீங்க, நீங்க மூச்சு திணறல இருக்கிறீங்க. ஐயோ, இருதயத்தில் வேகமான ஒரு துடிப்பு, உங்கள் இருதயம் வேகமான ஒரு துடிப்பில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இரவுல நீங்க தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது, நீங்க தூங்கி முழிக்கிற பொழுது உங்க இதய துடிப்பு வேகமாக துடிக்கிறது உங்களால் உணர முடிகிறது. நான் இந்த நேரத்தில் பேசுகிற பொழுது நீங்க அதை உணர்றீங்க. ரீமா ஷாகாலா பராகாலா தியான் துனதிபி ரீமோ ஷீபி லீபி ராமா நாமா ஷாகாலா தியான் துனதி. உங்க இதய துடிப்புக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது சுகமாகிறது. உங்கள் இருதயம் நார்மல் ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா காலா ராதாலா ராதாலா ரீகாலா பி. யாரோ ஒருத்தருடைய சரீரத்திலிருந்து ஹல்லேலூயா இப்பொழுது அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. ரீமா ஷாதலியான் துனதி. உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் ஒவ்வொன்றும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, சரீரத்தில் பலவீனம் கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற பிசாசுகள், எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் சோர்வு, எந்த வேலையும் செய்ய முடியாதபடி ஹல்லேலூயா உங்களை பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. ரீமாக்கா ரதாலா ராகாலா தீமா ரீமோ ஷாதாலா ராதாலா பைகாலா தியான் துரதிபி. வல்லம் இந்த நேரத்தில் உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் மேலே இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், அவருடைய வலதுகரம் அற்புதத்தை செய்யும், அவருடைய வலதுகரம் சத்துருக்களை பற்றி பிடிக்குமாம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம் ஆசீர்வதிக்கும் கரமாக இருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் வலதுகரம் உங்கள் கரத்தை பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப வருஷமா உங்களுக்கு செய்வினை செய்யப்பட்ட யாரோ ஒரு சகோதரி செய்வினை நிமித்தமாக நீங்க பலவீனமாகி கொண்டே வரீங்க. உங்க பணமெல்லாம் விரயமாயிடுச்சு. ரீதாலா ரீமா ஷாதாலா ரீகாலா தியான் சொன்னதிபி. பாருங்க, பிசாசோடைய அந்த ஏவல் உங்களுக்கு ஏவல் செஞ்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ஆவியானவர் பேசுகிறவர்கள் ஏதோ ஒன்று பேச மாட்டார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ரீமாக்கார் அதியான் சொன்ன திபி ரிபி லா பரா பலா நா சுதி லீனா தலாதியான் சொன்னாதா நான் லியான் சொன்ன திபி. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாக செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஏவல் செய்யப்பட்டிருக்கிறது. ரீகால் அதியான் சொன்னது விரிபியான். அதனால உங்க வாழ்க்கையில பாருங்க, நிறைய இழந்து போய் நிற்கிறீங்க. இப்போ கடைசி நாட்களில் கூட வாகனத்தில் நீங்க இழந்து நிற்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ரீமாக்கார் அதியா மவுஹா ஒலா தன தியான் சொன்னது பிரியான் சொன்னது. ஹல்லேலூயா. எந்த வாகனத்தை நீங்க இழந்து போனீங்களோ, ஹல்லேலூயா, அதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களோ, என் ஆண்டவர் சொல்ல, மீண்டும் உனக்கு ஒரு வாகனத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அதே இடத்துல நான் மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ரீமாக்கார் அதியான் சொன்னதி.
ஹalleluya என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களே ஹalleluya நான் கைவிடுகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீமாக்கா நதியான் துனதி பிரிபிலியான் துனதி வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்தில் இந்த தேவ வல்லம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அதப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் மகிமை உண்டாகட்டும் அப்பா. ரீமா ஷாதா லராதா லதி தி நீமா தாருங்க. ஒரு சகோதரி நீங்கள் அபிஷேகத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ரீமாக்கா ரதியான் சொன்னதேவி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு பெண், அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களால் அது அந்நிய பாஷை, அதாவது அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியலை. உங்கள் அபிஷேகம் தடை செய்யப்படுகிறது. ஹalleluya. சர்ப்பம் உங்களை சுற்றி இருக்கிறது. சர்ப்பத்தின் கிரியைகள் ஆவியானவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் சர்ப்பத்தின் ஆவிகளை துரத்தும்படி ரீமாக்கா ரதலியா சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை விட்டு இப்பொழுது விலகுகிறது. பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை, சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. ரீஷா தாலா மராதாலா தியா கோலா தியா சொன்னதிபி சர்ப்பத்தின் பிடியில் இருப்பீங்களா இந்த நேரத்தில்? ஹalleluya. ஆவியானவர் சொல்ல உன்னதரை நோக்கி கைகளை விரிச்சு நில்லுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ரீமாக்கா உங்கள் மொபைலை பார்த்து வச்சுட்டு நீங்கள் கைகளை விரிச்சு நில்லுங்க. ஹalleluya. சர்ப்பத்தை என் ஆவியானவர் உங்களை விட்டு விலக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வார்த்தையை நான் பேசுகிற இந்த நேரத்தில் வார்த்தையின் பட்டயம் ஹalleluya உன் கிரியைகளை அழிக்கட்டும். சரீரத்தை விட்டு சர்ப்பங்கள் விளையறட்டும் இயேசுவின் நாமத்தினால். லிவியதான் என்கிற பிசாசுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். ரீமாக்காரா தியாத்து நதி பெரியாலம் நதியாந்த நதி ஹalleluya ஹalleluya. தண்ணீருக்குள் இருந்து வந்த அசுத்தாவி, தண்ணீருக்குள்ள இருந்த அந்த சர்ப்பம், நீங்கள் உங்கள் சொப்பனத்தில் நீங்கள் சர்ப்பம் தண்ணீருக்குள்ளிருந்து வர்றதை பார்க்குறீங்க. ரீ கா ரா தா லா ரீ மா ஊ ஷா தா லரே தியான் சுனதி ஹalleluya ஹalleluya. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறவர். ஹalleluya. எந்த சர்ப்பம் எந்த தண்ணீருக்குள்ள இருந்து எந்த சமுத்திரத்துக்குள்ள இருந்து ஹalleluya உங்களுக்குள்ள வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல நான் இப்பொழுது இயேசு நாமத்தில் கட்டளை இடுகிறேன். உங்களுக்குள்ள இருந்த சர்ப்பம் இப்பொழுது வெளியேறட்டும். பொல்லாதாவே போ வெளியே இயேசுவின் நாமத்தில். அவுட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவுட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். உன் சரீரத்திலிருந்து இப்பொழுது வெளியேறட்டும். பிள்ளையோட வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். ஹalleluya. கணவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். இது நிமித்தமாக வருகிற இச்சை ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit. பாருங்க நான் பேசுகிறது ஹalleluya. சகோதரி உங்களுக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. சர்ப்பம் உங்களுக்குள் அது புகுந்து அது இருக்கிறது. அடிக்கடி உங்களுக்கு அந்த தண்ணீர்லேருந்து அது வருகிறது உங்களுக்குள்ள. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. இப்பொழுது என் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறது. அந்த வலு சர்ப்பத்தின் தலையை என் கர்த்தர் உடைக்கிறார். ரீமாக்கார் அதியான் சொன்னது வல்லமை. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பவுல் இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்தில் சரீரத்தில் இருக்க முடியாது. வலு சர்ப்பங்கள் வெளியேறட்டும். யாரோட சரீரத்தில் இப்பொழுது சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கிறதோ அத்தனை ரீமா சாதன் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். சகல கிரியைகளும் வெளியேறட்டும். சகல கிரியைகளும் வெளியேறட்டும். சர்ப்பங்கள் வெளியேறட்டும். ஹalleluya. இச்சையை கொடுக்கிற ஆவிகள், விபச்சார எண்ணங்களை தூண்டுகிற பிசாசுகள், இரவில் தூங்க முடியாதபடி பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது சர்ப்பத்தின் மூலமாக வந்த அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும். அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். வல்லம் இந்த நேரத்தில் இறங்குகிறது உங்க மேல. ரீமாக்கார் அதியாத்து நதிபி ஹalleluya. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் கைகளை எனக்கு நேராக நீங்க நீட்டுங்க. ஹalleluya. உங்கள் கரங்களை உயர்த்துங்க. நான் இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதியில் இருக்கிறீங்க, பலவீனத்தில் இருக்கிறீங்க, உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ரீ நாதாலா ரீமா ஷா காலாதி ரீபா ஷீபிலி. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். வல்லமையுள்ள இயேசுவின் கரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை. ஹalleluya. ஆணிகள் கடாவுன ஹalleluya. ஆணிகள் துளைத்த ஹalleluya இசப்பா ஹalleluya. அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவன் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் கைகளை நீட்டி எப்சப்பா இப்பொழுது இந்த சுகத்தை ஹalleluya இப்பொழுது வாஞ்சிக்கிறாங்களோ இப்பொழுது சுகம்
இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், சரீர சுகம். எந்தெந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும் அப்பா. அதில் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆக, இதய துடிப்பு நார்மல் ஆகட்டும். கேன்சரில் இருக்கீங்க, ஹல்லேலூயா. 3rd ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. 3rd ஸ்டேஜில் இருக்கீங்க, 4th ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருவீங்க மருத்துவர் சொல்லி இருக்கிறார். ரீமாகார் அதியாத்து நதி, ஹல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் இயேசு நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் வல்லமை, அதாவது இரத்தத்தில் இருந்த அந்த ஜீவ அணுக்கள், ஹல்லேலூயா இசப்பா, இந்த நேரத்தில் டயாலிசிஸில் இருக்கிற இந்த மகனுக்குள்ள இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீமா ஷாக்காலா ரீகாலா அதியாத்து நதி. யாரோ ஒரு சகோதரிக்கு ஹல்லேலூயா பக்கவாதத்தில் இருக்கிறீங்க, பக்கவாதம், உங்களுக்கு பக்கவாதம், ஹல்லேலூயா. உங்களுக்கு வலது கை வலது கால் உங்கள் கண்கள் முதல் கொண்டு அது செயலற்று இருக்கிறது, அதாவது உறுப்புகள் அசைக்க முடியாமல் இருக்கிறீங்க. மாரிதியா மாவாராதலி மாவகாரதி அத்தானதலி பாராபலமா ஷாத்தானதி அத்துறை. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஹல்லேலூயா உங்கள் படுக்கையின் மேல் இறங்குகிறது, உங்கள் படுக்கையின் மேல் இறங்குகிறது. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ராஜா ஹல்லேலூயா, சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. ரீமா சாத்தால் அதியான் சொன்னது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சுகமளிக்கும் வல்லமை என் இயேசுவின் சரீரத்திலிருந்து இப்பொழுது புறப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமான என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா, சரீரத்தில் காணக்கூடிய இந்த பலவீனம் அப்பா, அந்த கைகளுக்குள்ள அந்த நரம்புகளுக்குள்ள இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியமானவர்களே, அநேகருக்கு கர்த்தர் சுகத்தை தருவேன்னு சொல்றார். இந்த நேரத்தில் ஆவியானவர் மறுபடியுமாக ஹல்லேலூயா ஒரு சுகம் இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு தெரியல, ஆனால் கர்த்தருடைய கரம், அவருடைய தழும்புள்ள கைகள் உங்கள் மேலே வந்து நிற்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டின் மேலே நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் கூடாரத்தில் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம், தழும்புள்ள கரம் அது நிற்கிறத நான் காண்கிறேன். ஹல்லேலூயா உங்களை சுகப்படுத்தும்படி மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாராம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இதை கேட்கிற நீங்கள் சுகம் ஆவீங்க இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆவீங்க. நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலரால் நம்ப முடியலை, ஒரு சிலர் யதார்த்தமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லை பிரியமானவர்களை, என் ஆண்டவர் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை ஹல்லேலூயா அது பட்டயமாக உங்கள் வாழ்க்கைக்குள் அது செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அது மகிமையாக இறங்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் என் ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். ரீமாகாரா தியான் சொன்னது பி லாபாராபாலா. அவர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்கள் கடலை கடந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள் வருகிற பொழுது, நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது ஹல்லேலூயா அது உங்களை சுகமாக்கும், உங்களை விடுதலையாக்கும், உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு விலக்கும், பிசாசுகளை உங்களை விட்டு விலக்கும். ரீமா சாக்காலா ரியா தியா சுனதி பி ராபலா பா ஷாதலியா சுனதி. ஹல்லேலூயா. யாரோ ஒரு அம்மா, ஒரு தாயார், ஹல்லேலூயா ஒரு தாயார், ஹல்லேலூயா உங்களுடைய 2 மூட்டிலும் பயங்கரமான வலி, உங்களால் நீட்ட முடியலை, காலை நீட்ட முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ராஷாதல ரதியா சுனதி. இப்பொழுது அந்த மூட்டுகளுக்குள்ள ஜீவன், இப்பொழுது மூட்டுகளுக்குள்ள ஜீவன் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். அற்புத சுகம் மூட்டுகளில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த தாயார் எழுந்து நடந்து இயேசுவின் நாமத்தில் சாட்சி சொல்லட்டும். ராவு ராமா சாத்தா லதி மாவு ராத்தா காலதி பாலா ரேதி ஆத்துனதி ஆத்துனதி பலா பராதி தி ஆத்துனதி. ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் அருகில் நிற்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய கரம் உங்கள் மேல் வந்து நிற்கிறது. என் இயேசுவின் கரம் உங்கள் மேலே இறங்கி நிற்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மகிமை உங்களை சூழ்ந்து
இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களை. நீங்கள் மறந்து போக வேண்டாம். என் ஆண்டோடைய மகிமை உங்கள் வீட்டில் அது கூடாரத்தின் மேலே வந்து தங்கி நிற்கிறதை நான் விசுவாசத்தோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அவன் வாழ்க்கையில் மகிமையை காண்பது நிச்சயம். உன்னதத்திலிருந்து ஒரு பலன், என் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும். பிசாசின் ராஜ்யங்கள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. பிசாசின் ராஜ்யங்கள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. இப்பொழுது நான் பிசாசினால் வந்த வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிசாசாரன் கொடுத்த ஒவ்வொரு வியாதிகளும், பிசாசின் மூலமாக வந்த ஒவ்வொரு பலவீனங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். ராமகா ரதியாற்றுனா திபிலி. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வல்லமை இறங்கட்டும். விடுதலை, 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 விடுதலை. இயேசு நாமத்தில் சுகம், அற்புத சுகம். காய்ச்சல், யாரோ ஒருத்த ஃபீவர், உங்க காய்ச்சல் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் காய்ச்சல் இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, காய்ச்சல் குறையலை. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட காய்ச்சல் உங்களை விட்டு விலகி போகும், என் இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவின் மாமியாரை என் கர்த்தருடைய கரம் தொட்டது. அவங்க பயங்கர ஜுரத்தில் இருந்தாங்களாம். பாருங்க, சுகமானாங்க. ஹல்லேலூயா. உடனே எழுந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். காய்ச்சல் சரீரத்தை விட்டு நீங்கட்டும். பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ராமா ஷக்தல ரிக்தல ரிபலியாத்துனது. வல்லமை இறங்கட்டும். அவருடைய தழும்புகளால் சுகம். நான் சுகத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, சுகத்துக்காக என்னென்ன பலவீனம் தான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். டயாலிசிஸ், இப்பொழுது இருக்கிற டயாலிசிஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம். கல்லீரல் சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கிட்னியில் சீராக அப்பா, கிட்னியில் இருக்கிற கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ரீமா ஷாக்கலா ரியாத்துனது ரிபிலியா. டிஸ்கில் பிரச்சனை, ஹல்லேலூயா. முதுகில் டிஸ்கில் பிரச்சனை, வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். என் இயேசுவின் தழும்புகளால் சுகம். கழுத்து பகுதியில் சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் விலகுகிறது. உங்க கழுத்தை சுற்றி இருக்கிற பிசாசு இப்பொழுது உங்களை விட்டு போகிறது. போ பிசாசு, இயேசுவின் நாமத்தில். கழுத்தை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவியை இது நிமித்தமாக பேச முடியாம, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க அந்நிய பாஷையை பேச முடியாம நீ உங்களுக்கு தடையா இருக்குது. இயேசுவின் நாமத்தை அந்த சர்ப்பத்துக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நாளை தினத்தில் நீங்க பாருங்க, சண்டே ஆராதனையில் நீங்க அபிஷேகத்தோடு நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்க. ரீமா காரா தியாத்துனதிபி. ஹல்லேலூயா. விடுதலை இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில், விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால. ரீமா ஷாக்காலா ரீபா லாதா ராதா லியாத்துனதிபி. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஐயோ, நான் அடிப்பின் அடியில் கிடக்கிறேன். நான் ஒரு வீட்டு வேலை பார்க்குறேன். ஒரு தாயார் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க போல. ஆவியானவருக்கு உணர்த்துறார். நான் ஒரு வீட்டில் ஒரு அடுப்பின் அடியில் கிடக்கிறேன். என் ஜெபத்தை யார் கேட்பாரா? கர்த்தர் கேட்பாரா? என்னை குறித்து பேசுவாரா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. கடந்த 2 வாரமாக நீங்கள் ஜெபத்தில் இதைத்தான் கேட்குறீங்க. என்னை குறித்து சகோதரர் பேச மாட்டாரா? நான் என்னை விசாரிப்பற்றவளாக இருக்கிறேன். நான் ஒரு வீட்டு வேலை பார்க்குறேன். இல்லை சகோதரி, நீங்கள் வெளி தேசத்தில் இருந்தாலும் என் தேவன் இந்த நேரத்தில் உங்கள் அருகில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். கவலைப்படாதுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை தேடுவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறீங்க என் பணத்தை தான் அவங்க நேசிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறதா நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கலன்னு சொல்கிறீங்க. என் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் பிள்ளைகளை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரீமாகா ரதியாத்துனதி. வாலிப பிள்ளையோட காணக்கூடிய எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க என்னால திருத்த முடியல, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த இரவு நேரத்தில் தேவ அபிஷேகம் உங்க பிள்ளை மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க தலையில போல கை வைங்க. நீங்க படுக்கையில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பக்கத்துல உங்க பிள்ளைங்க, நீங்க பெற்ற பிள்ளைங்க உங்க பக்கத்துல படுத்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க தலையின் மேல கையை வைங்க. இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. ஒருவேளை ஞானத்தில் குறைவு இருக்கலாம். ஐயோ, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், படிப்பில் அக்கறை இல்லை, தேவையில்லாமல் மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிறான் சொல்கிறீங்களா? இப்போ கையை வைங்க. இந்த இரவு நேரத்தில் கைகளை வைங்க. ஹல்லேலூயா. அந்த மொபைலுக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை என் ஆவியானவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்வார் பாருங்க. உங்கள் பிள்ளை மேலே கைகளை வைங்க, நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. ரீமா ஷாபா லாபா ராக்கால தியாந்துனதி. இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எசப்பா, தன் பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா. சிறு குழந்தைகள் முதல் கொண்டு யாரெல்லாம் இந்த எசப்பா அந்த இன்டர்நெட்டில் மொபைலுக்கும் கேமுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, இது நிமித்தமாக பிள்ளைகளுக்குள்ள எரிச்சல், கோபம்,
அம்மா அப்பாவை கண்ட கோபம், எரிச்சல், ஹல்லேலூயா, யாரை பார்த்தாலும் கடிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள். எந்த பிள்ளைகள் இப்பொழுது அப்படி இருந்தால் இப்பொழுது 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 என் தேவ ஆவியானவர் விடுதலை கட்டவிழ்க்கிறார். என் தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புத சுகத்தை கொடுக்கிறார், சிந்தையை மாற்றுகிறார். விசுவாசிங்க, நீங்க கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள். நீங்கள் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சுகமாவார்கள். நீங்கள் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது வியாதியஸ்தர்கள் பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஞானத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுவார். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானத்தை நீர் கொடுக்கணும். ரீமா ஷாதா லாராதி ஆத்துனது. யாரோ விசாவுக்காக நீங்கள் காத்திருங்க. விசா நீங்கள் வந்து ஃபாரினுக்கு முயற்சி செய்கிறீங்க. அதில் விசாவுக்காக நீங்கள் தாமதித்து உங்கள் லைஃப்பில், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த விசா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆனால் நீங்கள் இந்தியாவை சார்ந்தவங்க கிடையாது, நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, நீங்கள் வெளி தேசத்தில் உள்ளவங்க. ஆமாம், நீங்கள் வந்து விசாவுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு அதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்கள் ஃபாரின் போவீங்க. உங்கள் விருப்பத்தின்படி ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். அற்புதமான வேலையை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேண்டுதல் மிகவும் ஊக்கமுள்ளதான். உங்களை நீதிமான் சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீதிமான் சொல்றார். அநேக முறை நான் ஒரு அடையாளத்தை ஆவியானவர் சொல்றார். அநேக முறை நீங்கள் தவறு செய்யும்படி, ஆமாம், நீங்கள் தவறு செய்யும்படி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சுது. ஆனால் நீங்கள் எப்படி யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டானோ அதுபோல் நீங்கள் காத்து கொண்டீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை சீண்டி பார்க்கறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது பிசாசு பல விதமான தந்திரத்தோடு வந்தான். பல தந்திரத்தோடு உங்கள் வாழ்க்கையில் வந்தான். மீண்டும் 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 உங்களை தவறான பாதைக்குள்ளே கொண்டு செல்ல முடியும். ஆனால் நீங்கள் உத்தமமாய் தேவனுக்கென்று உண்மையாய் இருந்தபடினாலே என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவேன்னு சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி அப்பா. ராஜா, இப்பொழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீர் அநேகரை நீர் விடுதலை ஆக்குகிறீரப்பா. இந்த இரவு நேரத்தில் அநேகருக்கு விடுதலை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. இப்பொழுது நான் அந்த விடுதலை கட்டவிழ்க்கிறேன். இயேசப்பா, ஒரு விடுதலை பிள்ளைகளுக்கு சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஐயோ, எனக்கு முதிர் வயது ஆனாலும் என்னால் அந்த பாவத்தை விட முடியலைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. நான் முதிர் வயதும் உள்ளவன் ஆயிட்டேன், ஆனாலும் இந்த விபச்சார பாவத்தை என்னால் விட முடியலை, அந்த இச்சையை என்னால் விட முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் உள்ளத்தில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தில் இந்த விஷயம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இயேசப்பா ஹல்லேலூயா பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதமான ஒரு விடுதலை கொடுக்குறீங்க சுவாமி. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரக ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. பாவத்தை செய்யும்படி தூண்டின அசுத்த ஆவிகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்கள் சரீரத்திலிருந்து விலகுகிறது. உங்கள் சரீரத்திலிருந்து விலகு. நான் வார்த்தை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே, விபச்சார ஆவியை குறித்து பேசுகிற இந்த நேரத்தில் விக்கிரக ஆவிகள் உங்கள் சரீரத்தோட்டு விலகுகிறது. எஸ் 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 ரீமா ஷாக்காலாமா ராதாலாமா ரிதியான் விக்கிரக ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. உங்களை அருவருப்பான எண்ணங்களை தினமும் கொடுத்து கொண்டிருந்த அந்த பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டு விலகுகிறது. சகோதரி, நீங்கள் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. இரவில் நல்ல ஒரு தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஊழியக்காரனோட சுகத்தை விரும்புகிறவன் அப்பா, இந்த நேரத்திலும் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இரவில் தூக்கம் வராதபடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரவில் அற்புதமான தூக்கம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தூங்க விடாதபடி கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். இந்த இரவுல அற்புதமான தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு தூக்கத்தை ஆண்டவர் தரணும் அப்பா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாற கடவுள்.
ஹல்லேலூயா. நரம்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. தலையில் காணக்கூடிய கட்டிகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம். ஹல்லேலூயா. மார்பக கட்டிகள் இயேசுவின் நாமத்தில், அது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆவியானவர் யாரோ ஒரு சகோதரி நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க, அது கேன்சர் கட்டியாக இருக்குமோ, அது என்ன கட்டியாக இருக்குமோ, பயப்படுறீங்க. பயப்படாதுங்க. கர்த்தர் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. என் தேவனுடைய கரம், தழும்புள்ள கரங்கள் அதை தொடுகிறது. இந்த கட்டிகள் மறைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. தலை சுற்றல் ஒரு சகோதரி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கீங்க, எனக்காக ஜெபிக்க மாட்டாங்க, தலை சுற்றல் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு அம்மா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் வெளி தேசத்தில் இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வயசான அம்மா. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஆமாம், அந்த பொண்ணுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சுருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார். அவர் சொல்ல, நான் உனக்கு ஒரு சொந்த வீடை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைய கர்த்தர் அபரித விதமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உங்கள் மகளை அபரித விதமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ரீமாக்கார் அதியாந்து நதி, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இசப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை அப்பா. ஒருவரையும் ஆண்டவர் கைவிடக்கூடாது. ஒருவரும் வெறுமையாகி போகக்கூடாது. என் ஆண்டவர் ஏதோ அற்புதங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற சாட்சியாய் நிறுத்துவார். மரணத்துக்கு போராடுகிற, அதாவது மரணத்துக்கு நேராக இருக்கிற வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மரண போராட்டத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவ வல்லமை அப்பா இறங்கட்டும் அப்பா. மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சார். ஹல்லேலூயா. இப்பொழுது மரண கண்ணிகள் உங்களை விட்டு அறுபடுகிறது. கவலைப்படாதுங்க. உங்கள் மரணத்துக்கு ஏதுவான அத்தனை வியாதிகளையும் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாகும். ரீமா ஷாபாலாபா ரக்கால தியாச்சுலதேவி. வல்லமை இறங்கட்டும் ராஜா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் இப்பொழுது அற்புதங்கள் உண்டாகட்டும். பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு இல்லையா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா வார்த்தை வந்துருச்சு. அவ்வளவுதான், நீ ரெடி ஆயிரு, நீ அவ்வளோதான், நீ மறிக்க போகிறான்னு சொன்ன உடனே பாருங்க, எசேக்கியா ராஜா மனம் கசந்து அழுதானோ. சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே எசப்பா என்னை விடுதலையாக்க பாருங்க, அழுதானோ. தேவனிடத்தில் அவன் மண்டாடினான் பாருங்க. தன் நீதியெல்லாம் அவன் சொல்கிறான், அவன் மண்டாடுகிறான். ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். பாருங்க, தேவன் ஜெபத்தை கேட்டார். இவருடைய கண்ணீரை காண்பாருங்க. அவர் மனது உருகுவார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் மனது உருகுகிற தேவன். மனது உருகிதான் அவர் அற்புதத்தை செய்வார். உங்கள் கண்ணீரை காண்கிறவர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஏதோ மரித்து போவேன்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது போல திரும்பும் பாருங்க. ரீமாக்காரா தியாந்து நதி வெறிப்பால் அதபரபியா துனதி. பாருங்க, ஒரு 67 வயசு நிறைஞ்ச ஒரு ஐயா கிட்ட நான் பேசுகிற பொழுது நான் அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன். அவர் சொல்லுவாங்க, ஐயா நான் பலவீனமாக இருக்கிற ஐயா, ஏன்னா எத்தனை மாதம் எவ்வளோ நாள் நான் ஊழியம் பார்ப்பேன்னு தெரியலை, நான் பலவீனமாகவே. அவர் பாருங்க, நல்ல ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு ஐயா அவங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் வயதை நான் வாழ வயது போல திருப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க இதை சொல்லிக்கொண்டே இருங்கய்யா. வார்த்தையில ஜீவன் இருக்கு. நீங்க சொல்ல 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 அந்த வார்த்தைக்குள் அந்த வாக்கு தத்துவங்கள், ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்துவங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதை நீ என்ன செய்ய, சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு வாக்கு தத்துவம் சொன்னா சொல்லிக்கொண்டே இருங்க. நான் பாருங்க, அவர் சொல்ல சொன்னேன், அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். கடந்த நாட்களில் நான் அவரை சந்திக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா எனக்கு என்னன்னே தெரியல, ஏன்னா வெளி தோற்றத்துக்கு நான் வேணா வயசான மாதிரி தெரியலாம், ஆனா எனக்கு உள்ள நான் 35 வயது வாலிபன் போல நான் இருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வேகமும் ஒரு ஸ்பீடும் இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. அதை அனுபவிக்கணுங்க. அவனுடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் சொல்லலை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பயத்தோடு இருக்கிற, ஐயோ வயசாயிட்டே எத்தனை காலம் நினைக்கிறீங்களா, சொல்லுங்க. ஆண்டவரை நான் ஊழியம் பார்க்கணும், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். ஆமா, என்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு வாழ வயது போல என் வயதை திருப்பும். இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா விசுவாசத்தோடு இதை கேட்கிறார்களோ அவர்களுடைய எசப்பா ஹல்லேலூயா பலவீனத்தில் என் ஆண்டோடைய பலன் இறங்கட்டும். என் இயேசுவின் பலன் அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய பலவீனத்தில் இறங்கட்டும். என் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். இப்பொழுது எசப்பா வாழ வயது போல அப்பா ஒவ்வொருடைய இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன், கழுகுக்கு சமானமாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னதமானவரே இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி. ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவே,
ஒவ்வொரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. விசுவாசத்தோடு யாரெல்லாம் இதை கேட்டார்களோ ஒவ்வொரு மேலே என் தேவனுடைய வல்லமையோட கரம் இந்த நேரத்தில் அமரட்டும். இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேவனுடைய கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும் அப்பா. இரவுல நல்ல தூக்கம் உண்டாகட்டும். பிசாசிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, ஏவல் பிசாசுகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, சர்ப்பத்தின் ஆவியிடத்திலிருந்து, எசபேலின் ஆவியிடத்திலிருந்து முழு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. விடுதலை நீர் கட்ட வீழ்கிறீர். இந்த இரவுல படுத்து காலை எழுந்திருக்கிற பொழுது அநேகர் அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீர்கள். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், ஆனால் காலையில் அதிகாலையிலே களிப்பு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் வந்த இருள் இப்பொழுது நீங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். என் தேவன் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மேலே அவர் வீச செய்வாராக. அவர் தம்முடைய முகத்தின் அந்த வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை உங்கள் மேலே அவர் வீசுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆக ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆமாம், தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரத்தில் மீண்டும் நாம் என்ன செய்வோம், ஜெபத்தில் நம்ம இணைவோம். ஆமாம், நாங்கள் புதிதாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், இங்கே ஜெபிக்கிறதுக்கு மதுரையில் இந்த இடத்துல நீங்கள் எப்போனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் நீங்கள் இன்னும் தாங்குங்க. அநேகருடைய உதவினால், அநேகர் கொடுத்த ஒரு சின்ன சின்ன உதவினால் இந்த நாளில் நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆஃபீஸை நாங்கள் போட்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் வந்து பார்க்கணும், வந்து செபிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அதுக்கேற்றபடி அவர் காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். சோர்ந்து போக தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்திருங்க. உங்களை என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய விருப்பம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, அவர்களை பெருக பண்ணுவது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும், துக்கத்தையும், துயரத்தையும், கண்ணீரையும், கவலையும், கஷ்டத்தையும் என் ஆண்டவர் முழுவதுமாக நீக்கி உங்களை பரிபூர்ண சுகத்தோடும், ஆரோக்கியத்தோடும், பலத்தோடும், நித்திய தம்முடைய கிருபையினாலும் அவருடைய காருண்யத்தினால் உங்களை மூடி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மீண்டுமாக ஒரே விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கூகுள் மீட்ஸ், அதாவது கூகுள் மீட்டில் யாருக்கெல்லாம் தெரியுமோ நீங்கள் கூகுள் மீட்டில் வாங்க. கூகுள் மீட்டில் நான் ஒரு இது அதாவது நேரடியாக பார்த்து விடுதலைக்காக எல்லாருக்காக, மற்ற எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரசங்கெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் நான் இந்த பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்களுக்காக நான் நேரடியாகவே அவர்களை பார்த்து, அதாவது அந்த வீடியோ காலில் பார்த்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். எனக்கு அதோடைய ஏவுதலின்படி நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆக நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, வியாதியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தயவு செய்து இந்த கூகுள் மீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்குரிய லிங்கை நாங்கள் கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி நாங்கள் ஃபோன் பண்ணுறப்போ நான் எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அநேகர் என்னிடத்துல ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் சரியாக எடுக்க முடியல. நான் அநேக கால்கள் வர்றதுனால எல்லோரும் என்னிடத்துல பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னால் எடுக்க முடியலை, அநேகருடைய கால்ஸை நான் அட்டன் பண்ண முடியலை. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வாய்ஸ் போட்டுருங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் ஜெபம் பண்ணி நான் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் கால் பண்ணி பதிலை கொடுப்பேன். சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் இந்த கூகுள் மீட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே நம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.